குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய அற்புத காரியங்கள். நம்ம எல்லாம் திருத்தலங்களே சொல்லிட்டு இருக்கோம். சேதுக்கரன் ஒரு விசேஷமான நட்சத்திரம் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த பாவம் செஞ்சா போயிடும் காசிக்கு போன. ஆனால் காசிலே போகாத 5 பாகம் ராமேஸ்வரம் போனால் போகுமா? அப்படி ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாத வாழக்கூடிய சூழல். தினமும் பார்த்திங்கன்னா தொழிலில் மாற்றமே இருக்காது. அப்படியே நேற்று போல் இன்று, இன்று போல் நாளை என்ற ஒரு வாக்கியத்திலே போயிட்டுருப்பாங்க. நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது நாம் வீட்டும் வீணை, நாளை என்பது மதில் மேல் பூனை. ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது சாலச் சிறந்ததாகும்.